11th year student in commerce. Now we are going to see third lesson, classification of business activities. இந்த வியாபார செயல்பாடுகளுடைய கிளாசிஃபிகேஷன் பிரிவுகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசனில் என்னென்ன நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, describe the classification of business activities, understanding the meaning of industry, classify the industry into primary, secondary and tertiary industries, compare industry, commerce and trade, explain the auxiliary activities in commerce. Introductions. The manufacturer produce the goods for the consumer at one point of locations. The distribute பொருட்களை பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கன்சியூமருக்காக நுகர்வோருக்காக பொருளை உற்பத்தி செய்கிறாங்க. They distribute the goods to final consumer through intermediaries like wholesaler, retailers, distributors and the like. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா நுகர்வோருக்கு இன்டர்மீடியட் இடைத்தரகர் மூலயமாக, அந்த இடைத்தரகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர்ஸ், மொத்த வியாபாரி, ரீட்டைலர், சில்லறை வியாபாரி, டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்க மூலயமா விநியோகம் செய்யப்படுது. ஆல் த ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு தி பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட இடம் மற்றும் அதனுடைய இறுதி பயன்பாட்டாளர் நுகர்வோர் அந்த பொருள் சென்றடையும் வரையில் செய்யப்படுகின்ற அனைத்து செயல்பாடுகளும் சேர்ந்தது தான் இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், வியாபார செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. ஆல் திஸ் ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு தி பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த இடத்திலிருந்து அந்த பொருள் பயன்படுத்துகின்ற கன்சம்ஷன்ஸ் நுகர்வோருக்கு பயன்படுத்துகின்ற வரையில் செய்யப்படுகின்ற அந்த அனைத்து விதமான வியாபார செயல்பாடுகளும் என்னன்னு சொல்கிறாங்க, செயல்பாடுகள் அனைத்தும் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். All business activities can be classified into two broad categories. Business activities எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். இண்டஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். Industry refers to economics activities which are connected with conversion of resource into useful goods. Industry refers to economics activities. தொழிற்சாலை பார்த்திங்கன்னா பொருளாதார செயல்பாடுகளோடு தொடர்புடையதாக இருக்கும். which are connected with the conversion of resource into useful goods. பொருளாதார செயல்பாடு மற்றும் அந்த பொருட்களை முழு வடிவமாக மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடியது, செய்யக்கூடியது தான் அந்த இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரின்றது பொருளாதாரத்தோடு தொடர்புடைய ஒரு செயல். மேலும் அது ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் முழு வடிவத்தில் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியது தான் அந்த இண்டஸ்ட்ரி. ஒரு பொருள் நுகர்வோர் பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரித்து கொடுக்கும் செயலை செய்யக்கூடியது தான் அந்த இண்டஸ்ட்ரி. The production side of business activities is referred as industry. The production side of business, உற்பத்தி செய்யக்கூடிய அந்த செயலை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. Generally, the term industry is used for activities in which mechanical appliance and technical skills are involved. இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மெக்கானிக்கல் அப்ளையன்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில் தான் இன்வால்வ் ஆகியிருக்கும். These include activities relating to producing or processing of goods,
as well as breeding and raising of animals. இந்த இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா பொருளை உற்பத்தி செய்கிறதோ அல்லது பொருளை கொள்முதல் செய்கிறதாவோ இருக்கும், as well as breeding and raising of animals. The term industry is also used to mean group of firm producing similar or related goods. The term industry is also used to mean group of firm. இண்டஸ்ட்ரின்றது பார்த்திங்கன்னா அது குரூப் ஆஃப் ஃபர்ம், பல நிறுவனங்களின் குழு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதை பொது ப்ரொடியூசிங் சிமிலர் ஆர் ரிலேட்டட் குட்ஸ், ஒரே மாதிரியான அல்லது ஒத்த பொருட்களை தயாரிக்கின்ற நிறுவனங்களின் ஒரு அமைப்பு தான் அந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரெஃபர்ஸ் டு ஆல் மேனுஃபேக்சரிங் யூனிட் ப்ரொடியூசிங் டெக்ஸ்டைல் குட்ஸ் ஃப்ரம் காட்டன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காட்டன், பருத்தியிலேருந்து துணி நெய்யக்கூடிய அனைத்து விதமான தொழிற்சாலைகளும் என்னன்னு சொல்கிறாங்க, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. Electronic industry would include all firms producing electronic goods and so on. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கூட்ஸ் தயாரிக்க கொண்ட நிறுவனங்களை எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர், இன் காமன் parlance, certain services like banking and insurance are also refers to an industry, say banking industry, insurance industry. இந்த மாதிரி வங்கி சேவைகள், இன்சூரன்ஸ் காப்பீட்டு சேவை செய்கின்ற அமைப்புகளை காப்பீட்டு நிறுவனம், வங்கி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரி மே பி கிளாசிஃபைடு இன்டு டூ ப்ராட் கேட்டகரி. இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அது ஒன்று பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ். செயல்பாட்டுடைய அடிப்படையில் பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரின்னு பிரிக்கிறாங்க. அந்த பிரைமரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஜெனஸ்டிக் இண்டஸ்ட்ரின்னு பிரிக்கிறாங்க. செகண்டரி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அனலைட்டிக்கல், சிந்தட்டிக்கல், ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங், செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மேனுஃபேக்சரிங் தான் அனலைட்டிக்கல், சிந்தட்டிக், ப்ராசஸிங் மூணாக பிரிக்கிறாங்க. அது அந்த பேசிஸ் ஆஃப் சைஸ், அளவின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 4 வகையை பிரிக்கிறாங்க. மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ். மைக்ரோ குறு, சிறு, நடுத்தர, பெரிய அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில் தொழிலை பிரிக்கிறாங்க. ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் இப்போ நம்ம ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். Industry may be divided into 3 wide categories, namely primary industry, secondary industry and tertiary industry. Primary industry. Primary industry is concerned with production of goods with the help of nature. இயற்கையுடைய உதவியின் மூலயமா பொருட்களை உற்பத்தி தயாரிப்பது தான் அந்த பிரைமரி இண்டஸ்ட்ரி. பிரைமரி இண்டஸ்ட்ரி இஸ் concerned with production of goods with the help of nature. இயற்கையின் துணையோடு பொருட்களை உற்பத்தி செய்வது தான் இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரி. இட் இஸ் ஏ நேச்சர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி. இது பார்த்திங்கன்னா அந்த பிரைமரி இண்டஸ்ட்ரி நேச்சர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி, இயற்கையோடு தொடர்புடைய ஒன்று. விச் ரெக்கவர் வெரி லிட்டில் ஹியூமன் எஃபோர்ட். இது பார்த்திங்கன்னா குறைந்த அளவு மனிதனுடைய எஃபோர்ட் தேவைப்படுது இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரிக்கு. For example, agriculture, farming, forestry, fishing, horticulture, etc. These industries may be further subdivided as follow. இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா மேலும் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா
அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், பண்ணை தொழில், ஃபாரஸ்ட்ரி, காடு வளர்த்து, ஃபிஷ்ஷிங், மீன் வளர்க்குறது, ஹார்டிகல்ச்சர். இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம கிராமப்புறத்தில் அதிகமாக பண்ணக்கூடியது இதெல்லாம். Extractive industry. This industry extract or draw out product from natural resource. This industry extract or draw out product from natural resource. இந்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த தொழிற்சாலையானது இயற்கை வளங்களிலிருந்து பொருளை பிரித்தெடுக்கும் செயலை செய்யக்கூடியது. Extractive industries supply some basic raw material that are mostly product of geographical and natural environment. இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் வழங்கக்கூடியது, கச்சா பொருட்களை வழங்கக்கூடியது. மோஸ்ட்லி இது கச்சா பொருட்களை வழங்கக்கூடியது. இந்த கச்சா பொருள் புவியியல் அது இயற்கையோடு தொடர்புடையது. அது இயற்கையோடு தொடர்புடைய அந்த கச்சா பொருட்களை எடுத்து கொடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியது அந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. ப்ராடக்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் யூஷுவலி transformed into many other useful goods by manufacturing industry. இந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதை வச்சு தான் மோஸ்ட்லி அதிகமான பொருட்கள் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுது. இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூட் ஃபார்மிங், மைனிங், ஆயில் ட்ரில்லிங், ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங் ஆப்ரேஷன். Important extractive industries includes பிரித்தெடுக்கும் தொழிலில் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபார்மிங், மைனிங், ஆயில் ட்ரில்லிங், பூமிக்கு அடியிலேருந்து எண்ணெய் எடுக்கிறது, மைனிங் கனிம வளங்கள் எடுக்கிறது, ஹண்டிங் வேட்டையாடுறது, ஃபிஷ்ஷிங் ஆப்ரேஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி இயற்கை வளங்களோடு தொடர்புடையது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வளங்கள் பூமிக்கு அடியிலேருந்து அல்லது நம்முடைய நிலப்பகுதியிலிருந்து எடுத்து தொழிற்சாலைகளுக்கு கச்சா பொருட்களாக வழங்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது. ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. These industries remain engaged in breeding plants and animals for their use in further reproduction. These industries remains engaged in breeding plants, செடி வளர்க்குறது, அனிமல் கால்நடை வளர்க்குறது, for the use of further reproduction. ஃபர்தர் ரீப்ரொடக்ஷனுக்காக இந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் வளர்க்குறது தான் அந்த ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. தி சீட்ஸ் nursery companies, poultry, dairy, pedigree, hatcheries, nursery, fisheries, apiary, etc. are class example of genetic industry. The genetic industry example பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி கோழி பண்ணை வைக்கிறது, மாட்டு பண்ணை வைக்கிறது, பிக்ரி பன்னி வளர்க்குறது, வெள்ளை பன்னி, அந்த மாதிரி ஹார்ட்ரிக்ஸ், நர்சரி, ஃபிஷரிஸ் மீன் பண்ணை, அடுத்தது இந்த தேனீயை வளர்க்குறது, பட்டுப்பூச்சி வளர்க்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜெனஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்த கிராமப்புறத்தில் செய்யக்கூடியது, இயற்கையோடு தொடர்புடையது. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்ப்போம். அந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதை நம்ம அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில்
இன்ட்ரடக்ஷன்ஸ். இண்டஸ்ட்ரினா என்னென்னு பார்த்தோம். கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அந்த சார்ட் இண்டஸ்ட்ரி கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். அதில் அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பார்க்குறோம். அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் ப்ரைமரி இண்டஸ்ட்ரி, எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. ப்ரைமரி இண்டஸ்ட்ரி பார்த்தோம். அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் ப்ரைமரி இண்டஸ்ட்ரி பார்த்தோம். அதோடைய சப் டாபிக் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, ஜெனஸ்டிக் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்டரி இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம்.